இந்த வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கோட ரூபே கிரெடிட் கார்டு யூபிஐ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி எஸ்பிஐயோட பல்ஸுங்கிற கிரெடிட் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாச்சு, எனக்கு என்ன வந்திருந்தா ஒரு பேனர் மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் என்னால் என்ன பண்ண முடியல, இதில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ எஸ்பிஐ கார்டை ஓப்பன் பண்ணிங்க, எஸ்பிஐ கார்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு இமேஜ் பேனர் மாதிரி உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன வரணும், ரூபே கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேனர் மாதிரி வரும். யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேனர் வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணேன். இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். நான் என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணாக்க இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணாது வந்து அது கரெக்டாக வராது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் அப்படி ஷேர் பண்ணாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். அந்த பேனரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட ஃபர்தராக வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்கும். சரி, ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85,000 வந்து எனக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, என்னோட கிரெடிட் கார்டுக்கு வந்து எனக்கு லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 85,000 வந்து நீங்கள் யூபிஐக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கிறத வந்து கேட்பாங்க. நீங்கள் ரூபே கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு வந்து 85,000 வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 55,000 வந்து நான் கிரெடிட் கார்டுக்கு லிமிட் பண்ணியிருந்தேன். மீதி 30,000 வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா யூபிஐக்கு வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபர்தராக வந்து நான் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இமீடியட்டாக எனக்கு இ கார்டு வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. இ கார்டு மீன்ஸ் என்ன வந்து அதிலே உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களோட கிரெடிட் கார்டு வந்து ஒரு சாஃப்ட் காப்பி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். சாஃப்ட் காப்பியில் வந்து உங்களுக்கு சிவிவி நம்பர், அப்புறம் அந்த எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறம் அந்த கிரெடிட் கார்டோட 16 டிஜிட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் யூபிஐ ஆப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் பே கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம், ஃபோன்பே கூட லிங்க் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து கிரெடிட் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து நான் எதுக்காக அந்த ரூபே கிரெடிட் கார்டு வந்தேன் அப்படின்னா வந்து நான் வரதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து ஓகே யூபிஐ பேமெண்ட் நான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நார்மலாக யூபிஐ பேமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் போல் நினச்சி தான் நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணவே செஞ்சேன். பட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சுது ஒன்லி ஃபார் இது வந்து மெர்ச்சன்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ண முடியுங்கிறத நான் லேட்டர் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மெர்ச்சன்ட்ஸ் மீன்ஸ் என்ன வந்து இப்போ கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கிரெடிட் கார்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ரூபே கிரெடிட் கார்டு யூபிஐலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், அமௌண்ட் தான் உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அவனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ரூபே கிரெடிட் கார்டு மூலமாக என்ன பண்ண முடியும்னா யூபிஐயில் வந்து பணம் அனுப்ப முடியாது. பட் இதுவே நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம்னா மெர்ச்சன்ட்னு சொல்லுவோம், அது விற்பனையாளர்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து அப்போ மட்டும் தான் அது என்ன ஆகும், அது வந்து எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணணும் உங்களுக்கு கீழே என்ன வராதுன்னா அந்த பேமெண்ட் மெத்தடில் வந்து கிரெடிட் கார்டு வரவே வராது, எஸ்பிஐயோட ரூபே கிரெடிட் கார்டு வரவே வராது. பட் இதுவே நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த கிரெடிட் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் மெத்தடில் வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இந்த இதுக்கெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்போ இது அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. சிம்பிளாக உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியாது, கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது வந்து செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சேமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காகனா நான் இப்போ தான் வந்து நான் அப்ளை பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் ஆகுது. அதனால் வந்து பேமெண்ட் எந்த மாதிரி தனித்தனியாக போடுறாங்களா, இல்லை வந்து யூபிஐ பேமெண்ட்டு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை கிரெடிட் கார்டு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை சேர்ந்து எல்லாம் ஒரே பில்லு மாதிரி வருமா என்னன்னு தெரியல. அது நான் வந்தால் தெரியும். வேறு எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யூபிஐ ஆப்ஸ் கூட லிங்க் பண்ணுறது ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அதிலே கூகுள் பேயில் போனீங்கன்னா நீங்கள் கிரெடிட்டில் போனீங்கன்னா ஏர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். வேறு எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது இதில், வேறு எனக்கு தெரிஞ்சு இதில் எதுவுமே இல்லை. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இது தேவைப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி அப்படின்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இல்லை சம்திங் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எமர்ஜென்சியாக நீங்கள் ஒரு 30 மந்த் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் கடன் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம 2வது பண்ணிக்கலாம். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாம் சொல்லிட்டேனான்னு தெரில, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக என்னென்னு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.